Hi friends, today I am going to talk about 10th standard mathematics chapter 1 exercise 1.1ல 7th question தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டன் வந்து கிளிக் பண்ணி டச் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். சரி வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க 7th question இருக்கு. Let a is equal to the set of all natural numbers less than 8 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் b is equal to the set of all prime numbers less than 8 கொடுத்திருக்காங்க. third one the set of even prime number. then verify that first question இருக்கு a intersection b cross c, a cross c intersection b cross c. next second question a cross b minus c, next equal a cross b minus a cross c இருக்கு. இந்த ரெண்டு क्वेश्चन வந்து நம்ம வெரிஃபை பண்ணனும். சரி பாருங்க, ரொம்ப ஈஸியான ஒரு 5 மார்க் क्वेश्चन. சரிங்களா, எக்ஸர்சைஸ் அது 1.1ல இருக்கிற இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சம். எப்படி பாருங்க, சம் வந்து சால்வ் பண்றது இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க் क्वेश्चन வேற. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். இப்போ பிஃபோர் எல்லாம் டைரக்டா செட்டோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருவாங்க. பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டைரக்டா கொஞ்சம் சால்வ் பண்ணணும். இங்க பாருங்க a is equal to அவங்க என்ன சொல்லிடுறாங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चन the set of all natural numbers less than 8 கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 to up to etc. அப்போ பாருங்க less than 8 கொடுத்துருக்காங்க. அப்போ less than 8னா 8 வந்து விட்டுடணும். அப்போ பிஃபோர் வரை எழுதணும். பாருங்க a is equal to 1 2 3 4 5 6 7 இது மட்டும் வரும் a செட். நெக்ஸ்ட் பாருங்க b is equal to what is the condition, the set of all prime numbers less than 8. prime numbers means இங்க பாருங்க prime numberனா ஒரு நம்பர் எடுத்தா இங்க பாருங்க இப்போ 4 எடுக்கிறோம் வச்சுக்கலாம். இந்த 4 வந்து எந்த நம்பரால் டிவைட் ஆகும், ஒன்னு 2 ஆல் டிவைட் ஆகும், இன்னொன்னு 4 ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க இப்போ 3 எடுத்தா என்ன ஆகும், இது 3 வந்து 3 ஆல் மட்டும் தான் டிவைட் ஆகும். சரி, வேற எந்த பாசிபிளும் இல்லை. இப்போ பாருங்க ஒரு நம்பருக்கு எடுக்கும்போது வந்து அதனுடைய பாசிபிள் டிவைட் டர்ம்ஸ் சிங்கிளா இருந்தா அது பிரைம் நம்பர். சரிங்களா, பாருங்க அப்படி வரும்போது என்னென்ன இருக்கும், 2 3 5 7 மட்டும் பிரைம் நம்பரா இருக்கும். அப்போ பாருங்க 2 3 5 7 இதுதான் பிரைம் நம்பர். லெஸ் தென் 8 கொடுத்துருக்கனால 7 வரை தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க தேர்ட் கண்டிஷன் இருக்கு. சி ஓட செட்டோட என்ன கொடுத்துருக்கோம், டிஃபைன் the set of even prime number. இப்போ பாருங்க இதெல்லாம் prime number, இல்ல even நம்பர்னா இது மட்டும் தான் இருக்கும், வேற எந்த நம்பருமே வராது. அப்போ 2 மட்டும் தான் இருக்கும். அப்போ பாருங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்கு பாருங்க, a intersection b cross c equal to a cross c intersection b cross c. அத நம்ம சால்வ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பாருங்க a intersection b cross c is equal to a cross c intersection b cross c. இது ரெண்டும் ஈக்குவலா ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணனும். ஃபர்ஸ்ட் பாருங்க நான் LHS எடுத்து சால்வ் பண்ண போறேன். LHS என்ன இருக்கு, what is the given the LHS, a intersection b cross c. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் மட்டும் சால்வ் பண்ணா பாருங்க a intersection b, a intersection b இங்க இருக்கு பாருங்க, a b செட் இங்க இருக்கு. what is the common terms, intersection means common terms, common elements. சரிங்களா, two sets ஓட common element என்ன இருக்கு பாருங்க, 2 இருக்கு 2 இருக்கு. அப்போ 2 எழுதணும். நெக்ஸ்ட் 3 இருக்கா 3 எழுதணும். நெக்ஸ்ட் 5 இருக்கு. நெக்ஸ்ட் 7 இருக்கு. அப்போ இதுதான் காமன் எலிமெண்ட்ஸ் a இன்டர்செக்ஷன் b க்கு. நெக்ஸ்ட் பாருங்க இது ஃபுல்லா சால்வ் பண்ணனும். அப்ப எடுக்கும்போது வந்து a இன்டர்செக்ஷன் b cross c. நெக்ஸ்ட் பாருங்க a இன்டர்செக்ஷன் b ஓட வேல்யூஸ் இப்போ நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். என்ன இருக்கு, 2 3 5 7 அது அப்படியே எழுதிக்கீங்க. 2 3 5 7. நெக்ஸ்ட் கிராஸ் c ஓட வேல்யூஸ் என்ன இருக்கு, ஆல்ரெடி क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. c is equal to only even prime numbers. அப்போ 2 மட்டும் இருக்கு. அப்போ 2. நெக்ஸ்ட் பாருங்க இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணனும். சரிங்களா, இந்த சென்டர்ல என்ன இருக்கு, கிராஸ் இருக்கு. அதனால ப்ராடக்ட் டர்ம்ஸ் அது மாதிரி இருக்கும்போது சால்வ் மல்டிப்ளை பண்ணனும். மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய செட் போடணும். அதுக்கு பிஃபோர்ல ஸ்மால் பிராக்கெட் போட்டு இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணனும். அப்ப பாருங்க 2 2 பண்ணனும். நெக்ஸ்ட் இப்போ வந்து வேற எலிமெண்ட் எதுவுமே இல்ல. அப்ப பாருங்க நெக்ஸ்ட் 3 2, நெக்ஸ்ட் 5 2 and then last one 7 2. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1.
நெக்ஸ்ட் பாருங்க நம்ம RHS சால்வ் பண்ணோம். ஏன்னா LHS வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் RHS right hand side. What is the given the right hand side? A cross C intersection B cross C. ஃபர்ஸ்ட் பாருங்க நம்ம ஸ்மால் பிராக்கெட் வந்து சால்வ் பண்ணணும். A cross C is equal to what is the A set? 1 2 3 4 5 6 7 இருக்கு. 1 2 3 4 5 6 7 cross C. C ஓட எலிமெண்ட் என்ன இருக்கு? ஜஸ்ட் ஒரே ஒரு எலிமெண்ட் தான், 2 மட்டும். நெக்ஸ்ட் பாருங்க சேம் ப்ராசஸ் தான். பிஃபோர் என்ன மல்டிப்ளை பண்ணுமோ சேம் ப்ராசஸ். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 எழுதணும். பாருங்க 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, next 5, 2, 6, 2, next 7, 2. அதாவது இங்கே இருக்கிற நம்பரை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஒவ்வொரு முறையும் மல்டிப்ளை பண்ணணும். அதான் எழுதியிருக்கேன், வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. சரிங்களா? இது மாதிரி யூஸ் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் பாருங்க நம்ம ஆல்ரெடி A cross C வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நெக்ஸ்ட் B cross C வந்து சால்வ் பண்ணணும். B cross C is equal to what is the B set? அங்கே நேருக்கு பாருங்க 2 3 5 7 தான். அதாவது பிரைம் நம்பர்ஸ். அப்போ பாருங்க 2 3 5 7. C set only one element 2 மட்டும். நெக்ஸ்ட் பாருங்க இது சால்வ் பண்ணும்போது என்ன இருக்கு? சேம் 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 தான் வரும். அப்போ பாருங்க 2, 2, 3, 2, next 5, 2, next 7, 2. நெக்ஸ்ட் பாருங்க இந்த இப்போ நம்ம ஆல்ரெடி A cross C சால்வ் பண்ணியிருக்கோம், B cross C சால்வ் பண்ணிட்டோம். இதுக்கு சென்டரில் என்ன இருக்கு? இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் மீன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் காமன் டர்ம்ஸ், காமன் எலமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ பாருங்க இது ஃபுல்லாக சால்வ் பண்ணலாம். எப்படி இருக்கு? A cross C இன்டர்செக்ஷன் B cross C ஈக்குவல் டு இங்கே பாருங்க இதோட வேல்யூஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இதோட வேல்யூ சால்வ் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் த காமன்? 2, 2 இருக்கு. நெக்ஸ்ட் 3, 2 இருக்கு. நெக்ஸ்ட் 5, 2, 7, 2 இருக்கு. அப்போ இதுதான் காமன் எலிமெண்ட் இருக்கு. அப்போ அது மட்டும் எழுதணும். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இப்போ பாருங்க நம்ம எல்லாம் RHS ஃபுல்லாக சால்வ் பண்ணிச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ பாருங்க ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 வந்து ஈக்குவலாக இருக்கா பாருங்க. 2, 2, 2, 2, 3, 2, 3, 2, 5, 2, 5, 2, 7, 2, 7, 2 இருக்கு. அப்போ ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவலாக இருக்கு. அப்போ பாருங்க ஈக்குவேஷன் 1 is equal to 2 equal. What is the condition? A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. Hence the proof. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன இருக்கு பாருங்க. A cross B minus C equal to A cross B minus A cross C இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம LHS சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் LHS இருக்கு பாருங்க. சொல்யூஷன் LHS. What is the given the LHS? A cross B minus C இதுதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட் சால்வ் பண்ணோம். அப்போ B minus C. B minus C. What is the B set? என்ன இருக்கு ஆல்ரெடி? 2 3 5 7 2 3 5 7 minus C. C ஓட செட் only one element 2 மட்டும் தான் இருக்கு. அப்ப பாருங்க இங்க மைனஸ் இருக்கிறதுனால இங்க என்ன நம்பர் இருக்கு இருந்தா கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் ஃபர்ஸ்ட் இங்க B இருக்கு. அப்ப B செட்ல என்ன ரிமைனிங் இருக்கோ அது மட்டும் எழுதணும். சரிங்களா? பாருங்க B minus C is equal to 3, 5, 7. நெக்ஸ்ட் பாருங்க A cross B minus C ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். சரிங்களா? A cross B minus C ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். பாருங்க A cross B minus C ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லி தந்துருக்கேன். சரிங்களா? ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போகல. ஏன்னா இதெல்லாம் ஈஸியான சம்ஸ், அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் ரொம்ப ஈஸி. சரிங்களா? இப்போ பாருங்க ஏவோட வேல்யூஷன் இருக்கு ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6, 7 இதுவரை இருக்கு. நெக்ஸ்ட் B minus C ஓட வேல்யூஸ் நம்ம இப்போ தான் சால்வ் பண்ணியிருக்கோம். 3,
5, 7. இப்போ பாருங்கள் பிஃபோரெல்லாம் கொஞ்சம் வேல்யூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, பட் இங்கே இருக்குது கொஞ்சம் லாங்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பாருங்கள் ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு சேம் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட் நம்பர் எடுத்து ஃபஸ்ட் நம்பராக மல்டிப்ளை பண்ணோம், நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர், நெக்ஸ்ட்டு தேர்ட் நம்பர், நெக்ஸ்ட்டு சேம் ப்ராசஸ் தான். இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணோம், எல்லா நம்பரும் மல்டிப்ளை பண்ணோம். பாருங்கள் ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு 1,3 வரும், நெக்ஸ்ட்டு 1,5, நெக்ஸ்ட்டு 1,7, நெக்ஸ்ட்டு 2,3, நெக்ஸ்ட்டு 2,5, நெக்ஸ்ட்டு 2,7, நெக்ஸ்ட்டு 3,3, நெக்ஸ்ட்டு 3,5, நெக்ஸ்ட்டு 3,7. நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்கள், நெக்ஸ்ட்டு 4 வரும். அப்போ பாருங்கள் 4,3, 4,3, 4,5, நெக்ஸ்ட்டு 4,7, நெக்ஸ்ட்டு 5 யூஸ் பண்ணோம். பாருங்கள் 5,3, 5,5, 5,7, நெக்ஸ்ட்டு 6 யூஸ் பண்ணும்போது 6,3, 6,5, 6,7, நெக்ஸ்ட்டு 7 யூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்கள், 7,3, 7,5, நெக்ஸ்ட்டு 7,7. இப்போ நம்ம LHS ஃபுல்லாக சால்வ் பண்ணியிருக்கோம். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் பாருங்கள் நம்ம RHS சால்வ் பண்ணோம். RHS வாட் இஸ் த கிவன் த கண்டிஷன், A cross B minus A cross C இருக்குது. அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு RHS A cross B minus A cross C. ஃபஸ்ட் நம்ம A cross B தான் சால்வ் பண்ணோம். அப்போ பாருங்கள் A cross B எவ்வளோ வேல்யூஸ்னு இருக்குது, சேம் 1, 2, 3, 4, 5, 6, 7. நெக்ஸ்ட்டு கிராஸ் பியோட வேல்யூஸ்னு இருக்குது 2, 3, 5, 7, 2, 3, 5, 7 இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் பிஃபோர் மெத்தட் என்ன சால்வ் பண்ணணும் அதே சேம் ப்ராசஸ் தான், ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் நம்பர் எடுத்து ஃபஸ்ட் நம்பர் பண்ணணும், நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர், நெக்ஸ்ட்டு தேர்ட் நம்பர், நெக்ஸ்ட்டு ஃபோர்த் நம்பர், நெக்ஸ்ட்டு இங்கே செகண்ட் நம்பர் எடுத்து இது மாதிரி யூஸ் பண்ணணும். சரிங்களா, ரொம்ப ஈஸி. பாருங்கள் சேம் ப்ராசஸ் தான். அப்போ பாருங்கள் 1,2, 1,3, 1,5, 1,7. நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது 2,2, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள் 2,2, 2,3, நெக்ஸ்ட்டு 2,5, நெக்ஸ்ட்டு 2,7. நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது 3 யூஸ் பண்ணணும். அப்போ பாருங்கள் 3,2, 3,3, நெக்ஸ்ட்டு 3,5, 3,7. நெக்ஸ்ட்டு 4 அப்ளை பண்ணணும். அப்போ பாருங்கள் 4,2, 4,3, 4,5, நெக்ஸ்ட்டு 4,7. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5 அப்ளை பண்ணணும். 5,2, 5,3, 5,5, நெக்ஸ்ட்டு 5,7. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் 6 அப்ளை பண்ணணும். அப்போ பாருங்கள் 6,2, 6,3, 6,5, நெக்ஸ்ட்டு 6,7. நெக்ஸ்ட் நம்ம 7 அப்ளை பண்ணோம். அப்போ பாருங்கள் 7,2, 7,3, 7,5, 7,7. ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபஸ்ட் நம்பர் எடுத்து ஃபஸ்ட் நம்பராக மல்டிப்ளை பண்ணோம், ஃபஸ்ட் நம்பர் எடுத்து செகண்ட் நம்பர், ஃபஸ்ட் நம்பர் எடுத்து தேர்ட் நம்பர், ஃபஸ்ட் நம்பர் எடுத்து ஃபோர்த் நம்பர், நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர் எடுத்து ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர். இதே மாதிரி தான் ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெவி கஷ்டமாக இல்லைன்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு பாருங்கள் A cross B மட்டும் தான் சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் A cross C வந்து சால்வ் பண்ணணும். சரிங்களா, A cross C, A cross C எவ்வளோ எலிமெண்ட் என்ன இருக்குது 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்குது. கிராஸ் சியோட எலிமெண்ட் ஒன்லி 1 எலிமெண்ட் 2 மட்டும் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது 1,2,
2 2, next 3, 2 4, 2 5, 2 6, 2 next 7, 2 இதுதான் A cross C சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க நம்ம என்ன ஃபுல்லா சால்வ் பண்ணோம். A cross B minus A cross C தான் சால்வ் பண்ணோம். பாருங்க A cross B minus A cross C. இப்போ பாருங்க ஆல்ரெடி A cross B A minus A cross C இருக்கும்போது வந்து A cross C லும் A cross B லும் என்னென்ன எலிமெண்ட் காமன் இருக்கோ அதெல்லாம் அடிச்சுட்டு A cross B ல என்ன ரிமைனிங் இருக்கோ அது மட்டும் எழுதணும். பாருங்க 1, 2 இருக்கு 1, 2 இருக்கு இங்க அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க 2, 2 காமன் இருக்கு. நெக்ஸ்ட் 3, 2 3, 2 நெக்ஸ்ட் 4, 2 4, 2 காமன் இருக்கு. நெக்ஸ்ட் 5, 2 5, 2 காமன் இருக்கு. நெக்ஸ்ட் 6, 2 6, 2 நெக்ஸ்ட் 7, 2 7, 2 காமன் இருக்கு. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க A cross B ல என்ன ரிமைனிங் இருக்கோ அது மட்டும் எழுதணும் சரிங்களா. பாருங்க 1, 3 next 1, 5 1, 7 next 2, 3 இங்க இருக்க பாருங்க அது மட்டும் எழுதின்னு இருக்கேன். இதுல என்ன ரிமைனிங் இருக்கோ அது மட்டும் தான் 2, 5 next 2, 7 3, 3 3, 5 3, 7 4, 3 next 4, 5 4, 7 next 5, 3 5, 5 next 5, 7 next 6, 3 next இருக்கு 6, 5 next இருக்கு பாருங்க 6, 7 next 7, 3 next 7, 5 7, 7 இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் 2 இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க ஈக்குவேஷன் 1ம் இங்க பாருங்க ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் ஈக்குவலா இருக்கும். அதுக்காக பாருங்க ஃபர்ஸ்ட் இங்க கவுண்ட் பண்ணுங்க 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 எலிமெண்ட் இருக்கு. இங்கேயும் பார்த்து செக் பண்ணி பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 எலிமெண்ட் இருக்கு. அப்போ பாருங்க 21 எலிமெண்ட் கண்டிப்பா சேமா இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா எனக்கு பேஜ் கொஞ்சம் அலைன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுனால இந்த இது ஸ்லைட் பண்ண முடியல சரிங்களா. ஏன்னா இதனுடைய வேல்யூஸ் இங்கே இருக்கு இதனுடைய வேல்யூஸ் இங்கே இருக்கு அப்படி இருக்கும்போது கம்பேர் பண்ணி சொல்ல முடியல சரிங்களா. அதுக்காக தான். பட் ஆனால் ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் கம்பல்சரி டெஃபினட்டாக ஈக்குவலாக தான் இருக்கு சரிங்களா. அப்போ பாருங்க தேர்ஃபோர் ஈக்குவேஷன் 1 is equal to 2 equal. அப்போ வாட் இஸ் த கண்டிஷன் A cross B minus C is equal to A cross B minus A cross C ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம சொல்லியாச்சு. ஃபைனலாக hence the proof. hence the proof. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப ஸ்லோவாக சொல்லி தந்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் இதில் உங்களுக்கு எதுனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்.